விளையாட்டு காயங்களில் ஏற்படக்கூடிய மோஸ்ட் காமன் இன்ஜுரி ஏசிஎல் இன்ஜுரி. ஸோ ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் இன்ஜுரி பற்றி பார்க்கலாம். இதுதான் நீ மாடல். இது வந்து தை போன், ஃபீமர், இது டிபியா. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது மல்டிபிள் லிகமெண்ட்ஸ் இருக்குது. சிம்பிளாக சொன்னால் ஒரு 5 to 6 லிகமெண்ட்ஸ் இருக்குது. இது முன்னாடி இருக்கிற பெட்டலா போன். ஸோ இதை நம்ம நவுத்திட்டு உள்ளே பார்க்கும் போது இந்த ஃப்ரண்ட்டில் மேலே இருக்கிற எலும்பியும் கீழே இருக்கிற எலும்பியும் கனெக்ட் பண்ணுறது தான் ஏசிஎல். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஜவ்வு. என்ன இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, கால் வந்து ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த லிகமெண்ட். ஸோ இது ரொம்ப காமனாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமில் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரிஷப் பந்த் வந்து ஏசிஎல் இன்ஜுரினால தான் அவரால் வேர்ல்ட் கப் விளையாட முடியாமல் அவர் இப்போ ரீஹேப் ஃபேஸில் இருக்கார். ஸோ இந்த லிகமெண்ட்டோட ஒரு பெக்யூலியாரிட்டி அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அங்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் இது வந்து ஒரு இன்ஜுரினால் கட் ஆகுது அப்படின்னா இதுக்கு தானாக கூடுற தன்மை கிடையாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிகமெண்ட் ஒன்ஸ் கட் ஆச்சுன்னா அதுக்கு இருக்கிற ரத்த ஓட்டம் பாதிப்புப்படும். அப்போ பிளட் சப்ளை இல்லை அப்படின்னா ஒரு லிகமெண்ட் தானாக கூடாது. முட்டியில் இருக்கிற மிச்ச ஜவ் லைக் எம்சிஎல், இது மூட்டுக்கு வெளியே இருக்கிற ஜவ், இல்லை பின்பகுதியில் இருக்கிற பிசிஎல், இதெல்லாம் தானாக கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஏசிஎல் வந்து ஒன்ஸ் இன்ஜுரி ஆச்சுன்னா அது 1 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் அதுக்கு தானாக கூடுற தன்மை கிடையாது. இந்த ஜவ்வு வந்து எல்லாருக்குமே முக்கியம்தான். பட் நம்ம ஏஜ் ஒரு 20லேருந்து ஒரு 30-40 ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இதே வந்து வயசானவங்க ஒரு 55-60 வயசுக்கு மேலே ஏசிஎல் இன்ஜுரி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த வயசில் அந்த மூட்டில் ஏற்கனவே கொஞ்சம் தேய்மானமும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அந்த தேய்மானத்தினாலேயே கால் ஸ்லிப் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். பட் ஸோ அது இன்னொரு கேட்டகரி. பட் யங் இண்டிவிஜுவல்ஸில் ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்கிறவங்க, டெய்லி ஒர்க்கில் வந்து ரொம்ப ஆக்டிவாக மேனுவல் லேபரர்ஸ், அந்த மாதிரி அவங்களுக்குலாம் இந்த லிகமெண்ட் கால் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம்.